ஹலோ விவர்ஸ், இன்னைக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு தகவலுங்க. அதாவது நடிகர் பாக்யராஜ் இறந்த விஷயம் நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்தது. பட் இருந்தாலும் அவருடைய குடும்பத்தை இன்னும் ஆழமாக அது பாதிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நடிகர் பாக்யராஜ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும்போதே அவருடைய வீடு இருக்கக்கூடிய சூழ்நிலை, அவர் அந்த வீடு வந்து ரொம்ப பழைய நிலையில் இருக்குது அப்படின்றதுனாலையும் கொஞ்சம் அவுட்டரில் பீச் ஓரமாக வந்து ஒரு பெரிய பங்களா கட்டலாம் அப்படின்ற ஒரு ஆசைப்பட்டு ஒரு வீடையும் வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆனால் அந்த வீடு கட்டி முடிக்கிறதுக்குள்ளாக அவர் இறந்து விட்டார் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து தற்போது வெளியாக இருக்கிறது. இது குறித்த ஒரு எக்ஸ்க்ளூசிவ் தகவலோடு இன்னும் பரபரப்பான அப்டேட்ஸை நாம் இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோங்க. ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகர், இயக்குனர், திரைக்கதை எழுத்தாளர் அப்படின்னு சொல்லலாம் பாக்யராஜ் சார் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா பாரதி ராஜா சாருடைய சிஷியராக இருக்கிறவர். அவரே அந்த அளவுக்கு இருக்கும் பொழுது பாக்யராஜ் சாரை வந்து சும்மா சொல்லிட முடியாது. ஏன்னா அவருடைய பாணியில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விஷயத்தையும் சீரியஸான விஷயத்தை கூட காமெடியான ஒரு போக்கில் வந்து படத்தை வந்து மக்கள் மத்தியில் கொடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் அப்படின்னே சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர் வந்து நடிகர், மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளை வைத்து படம் இயக்கியிருக்காரு. ரஜினிகாந்த், கமல்ஹாசன், இந்த மாதிரி பெரிய பெரிய நடிகர்கள்லாம் வச்சு நடிகைகள்லாம் வச்சு அவர் வந்து படம் வந்து எடுத்திருக்காரு. அதில் பார்த்திங்க அப்படின்னா அவர் நிறைய விஷயங்களை வந்து சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சொத்து, மதிப்பு, ஒரு புறம் பார்த்திங்க அப்படின்னா நன்மதிப்பு, மரியாதை, கௌரவத்தை சம்பாதிச்சாலும் மற்றொரு புறமும் அவர் வந்து பணம் சம்பாதிக்கிறதுலையும் நல்ல தீவிரம் காட்டியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அவர் சம்பாதிச்ச அனைத்து சொத்து மதிப்புகளும் பார்க்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்திற்காக மட்டும்தான் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய குடும்பத்தினுடைய சந்தோஷத்திற்காக வந்து அவர் வந்து ஒரு அவுட்டரில் இப்போ இருக்கக்கூடிய வீட்டையும் விடவும் கொஞ்சம் பெரிய வீடாக அவுட்டரில், அதுவும் பீச் ஓரமாக வந்து அவருக்கு பெரிய பங்களா மாதிரி கட்டணும் அப்படிங்கிறத மாதிரியான ஒரு நெடுநாளைய ஆசை வந்து அவருக்குள்ளே இருந்திருக்கு. இந்த ஆசை அப்படிங்கிறத வந்து பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து அவர் வந்து தன்னுடைய ஆசை கனவுகளை வந்து நினைவாக்குவதற்காக அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வீடை கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வீடையும் கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் அந்த வீடு வந்து குடி போகிறதுக்கு முன்பாகவே பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து மரணித்து விட்டார். இதனால் அவருடைய குடும்பத்தார் வந்து ரொம்பவே வந்து சோகத்தில் ஆழ்ந்திருக்காங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஏன்னா வீடு குடி போகிறதுக்கு முன்னாடி ஆசையாக கட்டப்பட்ட அந்த வீடு அவர் வந்து வாழ முடியாமல், ஒரு அடி கூட அவர் வந்து எடுத்து வைக்க முடியாமல் அவர் இறந்த செய்தி அப்படிங்கிறது அவருடைய குடும்பத்தில் ரொம்பவே பார்த்திங்கன்னா ஒரு நீங்கா துயரத்தை வந்து ஆழ்த்தியிருக்கிறது. அவருடைய கனவு இல்லமாக இருக்கக்கூடிய அந்த வீட்டில் அவர் இல்லாமல் நாங்கள் மட்டும் எப்படி குடி போகிறது, எப்படி நாங்கள் வந்து அந்த வீட்டில் தங்குறது அப்படின்ற மாதிரியான பல கேள்விகளை குடும்பத்தாரும் வந்து எழுப்பி வந்துட்டுருக்காங்க. அதிலும் அவருடைய மனைவியான பூர்ணிமா பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே மனவேதனை அடைஞ்சிருக்காங்க. ஏன்னா இருவருமே சேர்ந்து ரொம்ப நாள் பிளானிங்கில் வந்து இந்த வீட்டை வந்து கட்டணும், அதுவும் பார்த்து கட்டியிருக்காங்க. பெட்ரூம்னா இப்படி தான் இருக்கணும், என்னுடைய பூஜை அறை, சமையல் அறைனா இப்படி தான் இருக்கணும், எங்களுடைய புத்தகம், அதற்குன்னு புத்தகம் வைக்கக்கூடிய ஒரு நூலகம், இது எல்லாமே இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷன்ஸில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியான பல எண்ணங்கள், பல கனவுகள், ஆசைகளோடு அந்த வீடை வந்து ரொம்பவே பார்த்து கட்டியிருக்காங்க. பல ஆசைகளை வந்து அந்த வீட்டில் வந்து புகத்தி வந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த வீட்டில் குடி போவதற்கு முன்பாக பாக்யராஜ் சார் அவர்கள் இறந்த அந்த செய்தி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து எல்லார் மத்தியிலையுமே ஒரு சோகத்தை வந்து ஏற்படுத்தி வந்துட்டுருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தமிழ் திரை உலகத்தில் நடிகரும் இயக்குனரும் கதாசிரியராகவும் இருந்தவர் பாக்யராஜ். 70களில் ஆரம்பித்து 90கள் வரைக்கும் பல திரைப்படங்களை எடுத்திருக்காரு, நடிச்சும் இருக்கார். இவர் கடந்த 27ஆம் தேதி மாரடைப்பு காரணமாக உயிரிழந்தார். இந்த திடீர் இழப்பு அவருடைய ரசிகர்களை நிலைகுலைய செய்தது. இதையடுத்து அவருடைய கடைசி கடிதமாக ஒரு கடிதம் அவரது ஆஃபீஸில்
ஆஃபீஸில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கிறது. அதாவது சந்தோஷத்தில் மற்றவங்களை அன்புடன் உங்கள் கே பாக்யராஜ் பெரிய சந்தோஷப்படுத்தி பார்க்கறது. நான் என எழுதின இந்த வாக்கியத்தை என் வாழ்க்கையோட பெரிய சந்தோஷமாக மாற்றின என் கோடான கோடி ரசிகர்களையும் தங்கமான தாய்மார்களையும் திரையுலக நண்பர்களையும் என் கண்ணுக்கு கண்ணாகவே மதிக்கிறேன். அதனால தான் என் கண்களை மட்டும் உங்கள் அன்பான பார்வைக்கு விட்டு விட்டு வந்திருக்கிறேன். பார்த்து கொள்ளுங்கள் பத்திரமாக. அப்படியே என் கண்மணி சாந்தனுவின் வெற்றிக்கு உங்கள் கைத்தட்டல் ஆசிர்வாதமாக இருக்க விரும்புகிறேன். என் ஸ்தானத்தில் இனி ரசிகர்களாகிய நீங்கள் இருந்த சாந்தனுவின் வெற்றிக்கு உறுதுணையாக இருக்க வேண்டுகிறேன். நானும் என் வழி உங்கள் அனைவரையும் பார்த்து கொண்டுதான் இருந்து கொண்டிருக்கிறேன். பார்த்தீர்களா, இன்னும் கண்தானம் செய்பவர்கள் இல்லாத போதும் இருப்பார்கள் பார்வையாய். வரும்போதே எக்ஸ்பைரி டேட் குறிக்கப்படாத உடல் இது. என்றாவது ஒரு நாள் அது தீக்குள்ளோ மண்ணுக்குள்ளோ கிரகப்பிரவேசம் செய்துவிடும். எஞ்சுவது கொஞ்சமாய் அஸ்தியும் மிதமிஞ்சிய அன்பை ஆஸ்தியாயும். என் இறுதி யாத்திரையில் நீங்கள் அனைவரும் காட்டிய அன்பில் கண்ணீரில் கருணையில் என் ஆத்மா சாந்தி அடைந்து விட்டது. தேங்க்ஸ். நன்றி சொல்வது மனித இயல்பு. நான் தான் அதையும் தாண்டி வந்து விட்டேனே. இனி நான் நல்ல சினிமாவில், நல்ல திரைக்கதையில், நல்ல வசனத்தில், நல்ல மனித மாண்புகளில் உயிர்ப்பாய் இருப்பேன். அன்புடன் உங்கள் கே பாக்யராஜ் என்றவாறு அந்த கடிதம் முடிகிறது. பாக்யராஜின் ஆஃபீஸில் இருந்து வெளியிடப்பட்டிருக்கும் இந்த கடிதம் அவரால் கடைசியாக எழுதப்பட்டதா அல்லது அவர் சார்பாக யாரும் எழுதி வெளியிட்டிருக்கிறார்களா என்பது குறித்த தகவல் இன்னும் வெளியாகல. இருந்தாலும் இதை பார்த்த மக்கள் இந்த கடிதத்தை படிக்கையில் பாக்யராஜை தங்களிடம் பேசுவது போல இருப்பதாகவும் அவர் குரல் கேட்பதாகவும் கூறி வருகின்றனர். குறிப்பாக அவருடைய இறப்பிற்கு பிறகு எப்படிப்பட்ட கடிதம் வெளியாகி இருப்பது பலருக்கும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதிலும் தமிழ் சினிமாவின் புதுமையை புகுத்தி மாடர்ன் ஏஜ் கலையை நுழைத்தவர்களுள் ஒருவர் பாக்யராஜ். இவருடைய குரு பாரதி ராஜா சில தினங்களுக்கு முன்பு மறைந்த நிலையில இவர் கடந்த ஜூன் 27 உயிரிழந்தார். திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு உயிரிழந்த இவரது இழப்பு பலரையும் திக்குமுக்காட செய்திருக்கிறது. இந்த நிலையில அவருடைய பிள்ளைகள் இருவரும் இவர் குறித்து வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவுகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. பாக்யராஜின் மகன் சாந்தனு தான் பெரும்பாலான நேரங்கள்ல லைம் லைட்டில் இருந்தார். சக்கரக்கட்டி எனும் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தப்பட்ட சாந்தனு தொடர்ந்து சிறுவயதில் தன் தந்தையின் படங்கள்ல குழந்தை கதாபாத்திரங்கள்லையும் நடிச்சிருக்காரு. அம்மாவின் கைபேசி, கசட தபர, 1000 விளக்கு, வாய்மை, வானம் கொட்டட்டும், நினைத்தது யாரோ, கண்டேன் உள்ளிட்ட பல திரைப்படங்கள்ல சாந்தனு நடித்திருக்கார். அதே சமயத்தில் தன்னுடைய தந்தை இயக்கத்தில் சித்து +2 என்கிற திரைப்படத்திலையும் நடித்தார். கடைசியாக 2024 வெளியான ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தில் நடித்திருந்தார். இந்த படம் மக்களிடையே நல்ல வரவேற்பையும் பெற்றிருந்தது.